என்று ஒரு சிறப்பான தீர்ப்பை இன்று நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இருண்டு கிடக்கிற தமிழ்நாட்டில் வெளிச்சத்தை பாய்ச்சி இருக்கிறது நீதிமன்றம். நிர்வாகம் சீர்குலைந்து கிடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீதியை நிலைநாட்டி இருக்கிறது நீதிமன்றம். கடந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுத்தவுடன் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட இந்த குற்றவாளி சில அரசியல்வாதிகளினுடைய தலையிட்டால் திரும்ப வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். இந்த விவரம் அறிந்து பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் மக்கள் போராடினார்கள். பின்பு அவனை கைது செய்தார்கள். பின்பு பத்திரிகையாளர்களை சந்தித்த சென்னை பெருநகர காவல்துறையினுடைய ஆணையர் இந்த வழக்கில் குற்றவாளி ஒருவர்தான் என்று பேசினார். அது மட்டும் இல்லாது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த விக்டிம், அந்த மாணவியினுடைய விவரங்கள் பொதுவெளியில் வெளியானது. அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு மிக முக்கியமான கேள்விகளை கேட்டது. விசாரணை முடிவதற்குள்ளே இந்த வழக்கில் ஒரு குற்றவாளி தான் என்ற முடிவுக்கு எப்படி வந்தீர்கள்? ஒரு விக்டிமுடைய டீடைல்ஸை எப்படி பேணி பாதுகாக்க வேணும்? அகைன்ஸ்ட் தி லா, அகைன்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷன் போய் அந்த மாணவியினுடைய, பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய அந்த அட்ரஸ் வரைக்கும், அவங்க வீதியினுடைய பெயர் வரைக்கும் எப்படி வெளியில் வந்தது? இதற்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்தே பிடித்தம் செய்து தர வேண்டும் என்றும் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் மீது தலையில் குட்டியது. பின்பு காவல்துறை ஆணையருக்கு கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ் விசாரிக்க கூடாது என்று எஸ்ஐடி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டு 3 பெண் அதிகாரிகளை அதில் நியமனம் செய்து, ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகு, இந்த டீடைல்ஸ்லாம் வெளியில வந்த பிறகு, அந்த பாதிக்கப்பட்ட விக்டிமினுடைய அத்தனை விவரங்களும் வெளியில் வந்த பிறகு அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மனசாட்சியே இல்லாமல் முட்டுக் கொடுக்கக்கூடிய சிலர் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கேரக்டர் அசாசினேஷன் செய்து தப்பும் தவறுமாக சோசியல் மீடியாவில் எழுதிய பிறகும் கூட மிக உறுதியாக நின்று இந்த வழக்கில் தனக்கு மட்டுமல்ல வேறு யாருக்கும் இப்படி ஒரு அநியாயம் நடந்துவிடக்கூடாது என்று இந்த வழக்கில் உறுதியாக நின்ற பாதிக்கப்பட்ட அந்த மாணவி, அந்த சிங்க பெண்ணை தமிழக வெற்றி கழகம் தலை வணங்குகிறது. இது அந்த பெண்ணுக்கான வெற்றி. இது இந்த தீர்ப்பை அளித்த நீதிபதி ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கான வெற்றி. கடைசி வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தனது கண்காணிப்பிலே வைத்திருந்தது நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நரசிம்மன் அவர்களுக்கான வெற்றி. ஆனால் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று அறைகூவல் விடுகிறார். உங்களுக்கு கொஞ்சமாவது அறம் இருக்கிறதா? இது உங்களுக்கு கிடைத்த வெற்றியா? உங்களின் கீழ் வேலை செய்யக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை எப்படியெல்லாம் கோட்டை விட்டு இருக்கிறது என்று சொல்லி நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இன்று நீதியை நிலைநாட்டி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த வழக்கில் யார் காவல் நிலையத்தில் தொலைபேசி மூலமாக நேரடியாக தலையிட்டு முதல் நாளை ஞானசேகரனை வீட்டுக்கு அனுப்பியது யார்? A1 கன்விக்டடு யார்? அந்த A2, A3, A4 அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டும் கிடையாது, இது தொடர்ச்சியாக நடந்து வருவதால் இப்படி நிர்வாக சீர்கேட்டில் தத்தளிக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இன்னும் மிச்ச சொச்ச மாதங்கள் தான் திமுகவினுடைய அரசாங்கம் இருக்க போகிறது. இந்த மிச்ச சொச்ச இருக்கக்கூடிய மாதங்களிலும் இனி வரக்கூடிய இத்தகைய பாலியல் வழக்குகளை எல்லாம் நேரடியாக நீதிமன்ற கண்காணிப்பிலேயே நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் நீதித்துறைக்கு கோரிக்கை வைக்கிறது. 2, இது அந்த சிங்கப்பெண்ணுக்கான வெற்றி, நீதித்துறைக்கான வெற்றி. இதில் போய் தயவு செய்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு இது எங்களுக்கான வெற்றி என்று சொல்லக்கூடாது என்பதையும் தமிழக வெற்றி கழகம் சுட்டிக்காட்டுகிறது. அடுத்து வட சென்னையில் முல்லை நகர்ல 22 வீடுகள் எரிந்து தீக்கிரையானது. அந்த பகுதியில் வசித்து வருகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெண் நிர்வாகிகள் அங்க போய் உதவிகள் செய்யறாங்க. கொஞ்சம் கூட மனிதநேயமின்றி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஆபரேஷன் முடித்த அந்த அம்மாவின் மீது தாக்குதல் நடத்தி அவங்களையெல்லாம் கொண்டு போய் நாங்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்து அந்த சிகிச்சை விவரங்கள்லாம் அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தண்டிப்பதற்கு பதிலாக ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? குற்றம் சாட்டு சொன்னவங்க மீதே குற்றச்சாட்டை திருப்பி விட்டுருக்கிறாங்க. இது ஒரு பேட்டர்ன். வேங்கை வயல் தொடங்கி வியாசர்பாடி வரை இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதையும் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறோம்.
தொடர்ச்சியாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்திலும் சரி, எங்களுடைய வெற்றி தலைவர் கைப்பட எழுதிய கடிதத்தை எங்களுடைய மகளிர் அணி தோழர்கள் சென்று வீதிகளில் இருக்கக்கூடிய அச்சப்பட வேண்டாம் பெண்களே, அண்ணனாக அவர் இருக்கிறார் என்று ஒரு கடிதத்தை கொடுத்த போது கூட பலவந்தமாக கைது செய்து மூச்சு கூட விட முடியாத இடத்தில் அடைத்து வைத்தார்கள். திமுகவை தவிர அனைத்து கட்சியினரும் அந்த நேரத்தில் போராடினார்கள், சமூக ஆர்வலர்கள் போராடினார்கள். அவர்கள் அத்தனை பேருமே இந்த தீர்ப்பை மனதார வரவேற்கிறோம், அந்த பெண்ணுக்கும் நீதிமன்றத்திற்கும் வாழ்த்து சொல்கிறோம். ஆனால் அதில் ஸ்டிக்கர் ஒட்டிய இந்த திமுக அரசு இந்த வட சென்னையில் எங்களுடைய மகளிர் அணி தோழர்கள் தாக்கப்பட்ட விஷயத்தில் தவறு செய்த அதிகாரிகளை தண்டிக்காமல் அப்படி ஒரு தவறே நடக்கவில்லை என்று சொல்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இனி ஒரு முறை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிங்கப்பெண்கள் யார் மீதாவது இதை போன்ற ஒரு வன்முறை சம்பவம் நிகழ்ந்தால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். மக்களை திரட்டி மாபெரும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். இந்த நீதிமன்றத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பையும் நீதிபதிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வட சென்னையில் நிகழ்ந்த மனிதாபிமான அற்ற அந்த தாக்குதலை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். யாசர்பாடி விவகாரத்தில் நீங்க மலிவான அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு ஒண்ணு நான் கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட மக்களை போய் நாங்க பார்க்க கூடாதா? வீடு பத்தி எரிஞ்சிருச்சு, குட்டி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க பால் இல்லாம பெண்கள் அங்க சிரமப்படுறாங்க, போய் பாலும் பிரெட்டும் கொடுக்க கூடாதா? இது இந்தியா என்பது ஜனநாயக நாடா இல்லையா? இங்க சுதந்திரம் இருக்கா இல்லையா? அப்படி பால் கொடுக்க போன, உதவிகள் செய்ய போன பெண்களினுடைய வயிற்றில் எட்டி உதைத்து இருக்கிறார்களே, யார் மலினமான அரசியல் செய்வது என்பதை சேராத இடம் சேர்ந்திருக்கிற அண்ணன் தான் சொல்லணும். இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கோம். எங்களுக்கான நாங்க 157 நாட்கள்ல ஒரு வழக்கு விசாரிச்சு தீர்ப்பே வாங்கி கொடுத்திருக்கோம் சொல்றாங்க. அவர் எங்க சார் வாங்கினாங்க? மாறி மாறி தவறு பண்ணாங்க. இந்திய அரசியலமைப்பு பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா? இதை போன்ற வழக்குகள்ல அந்த விக்டிமுடைய டீடைல்ஸ் வெளியில தெரியக்கூடாது சார். அந்த பெண்மணியினுடைய டீடைல்ஸ் எப்படி வெளியில வந்தது? ஒரு அதிகாரி கிடையாது, இன்னொரு அதிகாரி ஜனவரி மாசம் மீட் பண்ணி எஸ்ஐடி டீம்ல அவங்க சாரை பத்தி எதுவுமே சொல்லன்னு அந்த அதிகாரி சொல்றாரு. எஸ்ஐடி டீம்ல அந்த பெண்மணி சொன்னது இவங்களுக்கு எப்படி தெரியும்? இதோட நோக்கம் என்ன? இந்த விக்டிமுடைய டீடைல்ஸ் எல்லாம் வெளியில சொன்னா யாரும் இது மாதிரி வெளியில கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க என்ற மறைமுக மிரட்டல் தான் இது. எனவே இதுல கிஞ்சித்தும் ஒரு சொட்டு கூட, ஒரு துளி கூட திமுகவிற்கோ முதல்வருக்கோ எந்த பங்கும் இல்லை. அதற்கு மாறாக இதை போன்ற வழக்குகளை எப்படி கையாள வேண்டும் என்பது நீதிமன்றம் தமிழ்நாடு அரசினுடைய முதல்வருக்கு பாடம் எடுத்திருக்கு. தோழர், அறிக்கையே விடாத போது பேசல, நீங்க வெளியவே வரல, நீங்க மாநாடு போடல, நீங்க மக்களை சந்திக்கல. நீங்க மாநாடு போட்டார், வெளியே வந்தார், மக்களை சந்தித்தார், அறிக்கை விட்டார். ஆனா அறிக்கை விடும்போது அறிக்கை மட்டும் விடுறீங்கன்றீங்க. அறிக்கை என்பதும் இந்த ஜனநாயக நாட்டில் மிக முக்கியமான ஒரு டூல். இட்ஸ் a பொலிட்டிக்கல் டூல். நான் பெரிய லிஸ்ட்டுங்க, இது இன்னொரு பேட்டர்னுங்க. அது வேங்க வேலா இருக்கட்டும், வியாசப்படியா இருக்கட்டும், குற்றம் சொல்றவங்க, குற்றச்சாட்டு சொல்றவங்க மீதே குற்றச்சாட்டு சொல்றாங்களே, நல்லா கவனிச்சிங்கன்னா பெரும்பான்மையா அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களா இருக்கிறாங்க. அப்புறம் என்னையா சமூக நீதி? ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சிறுபான்மையினுடைய காவலனாக தான் இருக்கிறேன் என்று மார்த்தட்டக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சரை கேட்கிறேன், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? காவல் நிலையம் போனா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு, கம்ப்ளைண்ட் தர வரக்கூடிய பெண்களுக்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லை என்று இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் பேரணி நடத்துது. அந்த பேரணிக்கு முதல்ல அனுமதி தரல அவர். எனவே இது முழுக்க முழுக்க இதில் அரசியல் செய்வது திமுக தான். இதில் உண்மையிலேயே அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது மக்கள் போராட்டத்திற்கும் அந்த மாணவிக்கும் கிடைத்த வெற்றி. அனகாபுத்தூர்ல 700க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிச்சு 3500 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கு செல்லாத தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவங்க தொண்டர் பாதிக்கப்பட்டவுடன் நேர்ல போறாங்க. இது எது மாதிரியான அரசியல்? எங்க தொண்டர் பொதுமக்கள் நாங்க பிரித்து பார்க்கல. அரக்கோணம் மட்டும் கிடையாது, இங்க தர்மபுரியில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில முறைப்படி அனுமதி வாங்கி விஏஓ, எஸ்பி, அங்க இருக்கக்கூடிய ஆர்ஓ எல்லார்கிட்டையும் முறைப்படி அனுமதி வாங்கி ஒரு கொடி கம்பத்தை திறக்க போற சூழ்நிலையில் லோக்கல் போலீஸ் திறக்க கூடாதுன்னு அடிக்கிறாங்க. எங்களை அடிச்சா பரவாயில்ல, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடிக்கம்பம் ஏற்ற அனுமதி இல்லை. அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு இடம் மட்டும் கிடையாது, திக்கெட்டும் திசையட்டும் முற்று முழுதாக நிர்வாக சீர்கேடாக மாறிவிட்ட ஒரு தமிழகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்களில் தமிழக மக்கள் 2026 இந்த திமிர் பிடித்த, ஆணவத்தில் இருக்கிற, சாதி வெறி பிடித்த, பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இவர்களுக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்க அந்த